ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேட் 2025 நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எல்லோரும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாம் எக்ஸாம் கண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஹோப்ஃபுல்லி எக்ஸாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆனுவல் பிளானரில் இருக்குது. ஸோ படிச்சுட்டு இருக்கவங்க யூ கேன் கண்டினியூ யுவர் ஸ்டடீஸ். ஸோ இடையில எனக்கு டைம் கிடைக்கல, ஐ கேன் கண்டினியூ த டிஎன்பிசி கிளாஸஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கிடையில் இந்த நியூமெரிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ கொஷின்ஸை டஃபர் ஆக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Locust beans having an average particle diameter of 7 mm are ground at a rate of 10 ton per hour to produce a average particle diameter of 0.62 mm. The mill consumes 6.7 kilowatt power at the given rate. For the same rate of grinding, using Rittinger's law, the power required to grind the beans to an average particle diameter of 0.25 mm. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டிஞ்சர்ஸ் லா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ரிட்டிஞ்சர்ஸ் லா என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ரிட்டிஞ்சர்ஸ் லா என்ன சொல்லுதான், எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? இதுதான் ரிட்டிஞ்சர்ஸ் லா, சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, யூ கேன் ரிட்டிஞ்சர்ஸ் லாவோட ஃபார்ம்லாம் ஃபஸ்ட் எழுதிருங்க. ஸோ ரிட்டிஞ்சர்ஸ் லா ஃபார்ம்லாம் எழுதிருங்க. ஸோ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ E is equal to which is P by F is equal to KR 1 by XP minus XF. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ XPன்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கு, ஆவரேஜ் ப்ராடக்ட் பார்ட்டிகிள்ஸ். ஸோ XF ஃபீட் பார்ட்டிகிள்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்கான். என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், எவ்வளோ பவர் ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ பாருங்கள். ஸோ இங்கே XF என்ன சொல்லியிருக்காங்க, 7 mm. சரிங்களா? ஸோ அடுத்து XP என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இது 0.62 mm. சரிங்களா? ஸோ F1 இது P1 வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், பவர் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 6.7 கிலோவாட். சரிங்களா? ஸோ அடுத்து XP2 கொடுத்துருக்கான். சரிங்களா? அதுதான் 0.25 mm. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் போட்டுற வேண்டியதான். ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ விச் இஸ் நத்திங் பட் பிக்கு உங்களுக்கு தெரியும் 6.7 டிவைடட் பை பவர் 2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு 1 by 0.62. சரிங்களா? அந்த XP1. சரிங்களா? மைனஸ் 1 டிவைடட் பை 7 XF1 டிவைடட் பை, ஸோ மறுபடியும் 1 டிவைடட் பை இந்த 0.25 mm. சரிங்களா? மைனஸ் 1 டிவைடட் பை 7. ஓகே. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் தி ஆன்சர். ஸோ P2 is equal to 6.7 divided by P2 is equal to 1.4700. இதை இது பண்ணிங்கன்னா அடுத்து டிவைடட் பை 3.857. therefore பவர் P2 is equal to 17.580 கிலோவாட் வந்துடும். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பவர் ரெக்வயர்ட் டு கிரைண்ட் த பீன்ஸ் டு அன் ஆவரேஜ் பார்ட்டிகல் டயாமீட்டர் ஆஃப் 0.25 mmக்கு கிரைண்ட் பண்ணும்போது எவ்வளோ பவர் தேவைப்படும்னா 17.580 கிலோவாட் தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதாவது ப்ராடக்டோட சைஸ் டிக்ரீஸ் ஆக ஆக பவரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பவர் 6.7 கிலோவாட் ஃபார் 0.62 mm. ஸோ இங்கே பவர் 2 பாருங்கள், 17.580 கிலோவாட் டு கிரைண்ட் த சைஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப் டு 0.25 mm. ஸோ 17.580 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். A cylindrical concrete silo of 6 meter internal diameter and 24 meter height is filled with rough rice having bulk density. ஸோ அப்படியே கொடுக்க எழுதி வச்சுருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு என்ன ஹைட் சொல்லியிருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. சரிங்களா? 24 மீட்டர். பல்க் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பல்க் டென்சிட்டி ரோஸ் ஈக்குவல் டு 635 kg per meter cube. அடுத்து தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி காங்க்ரீட் வால் அண்ட் ரஃப் ரைஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்கான் தீட்டா. ஸோ விச் இஸ் 30 degree.
அடுத்து என்ன சொல்லியிருக்கான், the ratio between lateral and vertical pressure. So lateral and vertical pressure ratio to the vertical pressure which is 0.4. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்குவோம், கேன்னு எடுத்துக்குவோம். ஸோ PL divided by PV is equal to K. ஸோ இங்கே கேவோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான், K is equal to 0.4. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், the ratio of the lateral pressure at 10 meter depth to the 5 meter depth. ஸோ lateral pressure கேட்டிருக்கான், 10 ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க, ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 10 meter depth to 5 meter depth. ஸோ lateral pressure கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், lateral pressureோட ஃபார்முலா PL is equal to WR divided by mu 1 minus e power minus mu KH divided by R, சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, கொஷின்ஸ் அடிக்கடி இதிலிருந்து வருது. ஸோ இதில் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது, ஆரோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ R is equal to D/4, சரிங்களா. ஸோ எப்படி இருந்தது, கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பின் டு தி பெரிமீட்டர் ஏரியா ஆஃப் த பின். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு டெரிவேஷன் பாருங்கள், π/4 d² டிவைடட் பை πd, சரிங்களா. ஸோ dd கேன்சல் பை, ஸோ விச் இஸ் பை d/4, சரிங்களா. இந்த 4 இங்கே இருக்கும். ஸோ தென் ஆர் கண்டுபிடிச்சலாம், ஆரோட வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு டியோட உங்களுக்கு இன்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர் கொடுத்துருக்காப்புல, சரிங்களா. ஸோ 6 டிவைடட் பை 4 which is nothing but 3/2, 1.5 மீட்டர், சரிங்களா. ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு ஹைட்டு வந்து 10 மீட்டர் ஹைட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஹைட் ஆஃப் 5 மீட்டரில் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். PL is equal to டபிள்யூட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 635. ஸோ ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1.5 டிவைடட் பை மியூ இஸ் நத்திங் பட் மியூ தான் இங்கே tan 30, சரிங்களா. மியூ இஸ் ஈக்குவல் டு tan 30. ஸோ tan தீட்டானா tan 30 which is 0.5773, சரிங்களா. ஸோ இப்போ இந்த மியூவோட வேல்யூ போட்டுடலாமா, 0.5773. ஸோ தென் ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் மியூவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 5.773. கேவோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 0.4 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ உங்களுக்கு 10 மீட்டர், சரிங்களா, டிவைடட் பை ஆரோட வேல்யூ 1.5. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் PL is equal to 1295.99, சரிங்களா, kg per meter square, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அட் த ஹைட் ஆஃப் 5 மீட்டர் டெப்த்தில் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே ஃபார்முலா தான். ஸோ அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். PL is equal to 635 into 1.5 divided by 0.5773, 1 minus e power minus 0.5773 into 0.4 into 10க்கு பதிலாக இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, டிவைடட் பை 1.5, சரிங்களா. ஸோ P lateral 2 at the depth of at the 5 meter, சரிங்களா. ஸோ அதனால தான் 5. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா you can get the value as 885.756 kg per meter square. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ we can easily find out the ratio, சரிங்களா. is equal to PL1 divided by PL2. ஸோ 1295.99 divided by 885.756, சரிங்களா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1.4631, சரிங்களா. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அஸ் பர் தி கேட் ஆன்சருக்கும் இதுதான் கரெக்ட், சரிங்களா. ஸோ ஈஸியான ப்ராப்ளம்ஸ், ஈஸியாக யூ கேன் கெட் த 2 marks, சரிங்களா. ஸோ கொஷின்ஸை ரீட் பண்ணுங்கள், ஃபார்முலாஸ் தான் முக்கியம், அது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா அதெல்லாம், சரிங்களா. சைலோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், இதை பாருங்கள். Apple juice is being filtered through a 2 meter square under a constant pressure, சரிங்களா, has a solid concentration of 0.04 gram per ml in filtrate. The total pressure drop is 325.3 kilopascal. The values of cake filter and filter medium resistance is 1.85 into 10 to the power of 11 and 3.50 into 10 to the power of 11 meter square. The time required to filter the 800 liters of juice in dash hour. ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டீ தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. கிவன் எழுதிக்கோங்க, ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மியூ கொடுத்துட்டானா, மியூ is equal to 1.6 into 10 to the power of -3,
சரிங்களா. அடுத்து ஏரியா கொடுத்துட்டான், ஏ இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, த ஜூஸ் ஹேஸ் அ சாலிட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0.04 கிராம் பர் எம்எல். ஸோ இதை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மாற்றணும் இதை. ஸோ இதை தான் கிலோகிராமில் மாற்றணும், சரிங்களா. ஸோ அப்போ என்ன வரும், 40 கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். ஸோ இங்கே எல்லாத்தையும் மீட்டர் க்யூப் மாற்றினீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும், சரிங்களா. ஸோ எம்எல்ல இருக்குது, மீட்டர் க்யூப் மாற்றிருங்க. வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ப்ரெஷர் ட்ராப் கொடுத்துருக்கான். ஸோ ப்ரெஷர் ட்ராப் டெல்டா பின்னு எடுத்துக்குவோம். 325.33 கிலோ பேஸ்கல்லாம் பேஸ்கலுக்கு மாற்றிடுவோம், சரிங்களா. ஸோ அடுத்து இந்த வேல்யூஸ் ஆஃப் தி கேக் அண்ட் ஃபில்டர் மீடியம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கேக் அண்ட் ஃபில்டர் மீடியம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து ஒன்று வந்து ஆல்ஃபா, சரிங்களா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்னு எடுத்துக்குவோம், சரிங்களா. ஃபில்டர் மீடியம் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எம்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று வேல்யூஸ் ஆஃப் கேக் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.85 இன்ட்டு 10⁻11, சரிங்களா, மீட்டர் பர் கேஜி. ஸோ அதே மாதிரி ஆர்எம் ஃபில்டர் மீடியம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.50 இன்ட்டு 10⁻11, சரிங்களா. ஸோ 11 per மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே என்ன வால்யூம் கொடுத்துட்டான், 800 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ கன்வெர்ட் திஸ் இன்ட்டு மீட்டர் கியூப் விச் இஸ் நத்திங் பட் 0.8 மீட்டர் கியூப், சரிங்களா, வியோட வேல்யூ. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ லென்த்தி ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு கேபிவி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் பிவி, சரிங்களா. ஸோ இங்கே பி என்னன்னா விச் இஸ் டென்ஸ் டு மியூ ஆர்எம் டிவைடட் பை ஏ இன்ட்டு டெல்டா பி, சரிங்களா. ஸோ இதுதான் பி. அண்ட் தென் கேபி யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் மியூ ஆல்ஃபா சிஎஸ் டிவைடட் பை டெல்டா பி ஏ ஸ்கொயர், சரிங்களா. ஸோ இதுதான், இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக யூ கேன் சப்ஸ்டியூட் இன் திஸ் ஃபார்முலா. ஸோ பாருங்கள், பியோட வேல்யூ என்ன, பி இஸ் ஈக்குவல் டு மியூவோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கோம், எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே தூக்கி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் வேல்யூ. 1.6 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஆர்எம் தெரியும் 3.50 இன்ட்டு 10⁻11 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 2 ஏரியா அண்ட் ப்ரெஷர் ட்ராப் இஸ் 325.33 இன்ட்டு 10⁻³ பாஸ்கல், சரிங்களா. ஸோ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 860.66, சரிங்களா. ஸோ அண்ட் தென் கேபி கண்டுபிடிக்கணும். ஸோ கேபியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுது, கேபி இஸ் ஈக்குவல் டு மியூ 1.6 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க 1.85 இன்ட்டு 10⁻11 இன்ட்டு சிஎஸ், இதை தான் சொன்னேன். ஸோ இதுதான் 40 kg per meter cube டிவைடட் பை, ஸோ டெல்டா பி உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் ட்ராப் 325.33 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஸோ ஏ ஸ்கொயர் விச் இஸ் 2 ஸ்கொயர், சரிங்களா. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த வேல்யூ அஸ் 9098.95, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ஃபார்முலாவில். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 9098.95 இன்ட்டு வி ஸ்கொயர், வி தான் உங்களுக்கு தெரியும் 0.8 தி ஹோல் ஸ்கொயர், சரியா, டிவைடட் பை ஸோ 2 ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 860.66, வியோட வேல்யூ 0.8, சரியா. ஸோ சப்ஸ்டியூட் தீஸ் வேல்யூஸ் பண்ணிங்கன்னா 2911.664 ப்ளஸ் 688.528 வரும். ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் 3600.192 வரும். ஸோ விச் இஸ் இன் செகண்ட்ஸ். நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்கான், ஹவரில் கேட்டிருக்கான், சரிங்களா. ஸோ அப்போ வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா விச் இஸ் ரஃப்லி அரௌண்ட் 1 hour, சரிங்களா. ஸோ 2 marks இதை கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா. ஸோ ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா பேசிக். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக அந்த கொஷினை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மீதி உள்ள ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு தியரிட்டிக்கல் கொஷின்ஸும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், யூ கேன் கெட். ஸோ ஒரு விஷயம் வேணும்னா யூ ஹாவ் டு ஃபைட், சரிங்களா. ஸோ தேங்க்யூ.